இன்றைய பதிவில் நவதுர்க்கைகளில் 7வது வடிவமான காலராத்திரி தேவியின் வரலாற்றை குறித்து நாம் காணவிருக்கின்றோம். தேவி காலராத்திரி துர்கா தேவியின் 9 வடிவங்களில் 7வது வடிவம் காலராத்திரி என்று அழைக்கப்படுகிறாள். இவள் நவராத்திரியின் 7ஆம் நாளுக்குரிய அம்பிகையாவாள். நவராத்திரி விழாவின் 7ஆம் நாளில் துர்கா தேவியை காலராத்திரி என்ற வடிவில் நாம் வழிபடுகின்றோம். துர்கா தேவியின் வடிவங்களில் மிகவும் பயங்கரமானது காலராத்திரி ரூபம். கால என்றால் நேரம் அல்லது மரணம் என்றும், ராத்திரி என்றால் இரவு எனவும் பொருள்படும். காலராத்திரி என்றால் காலத்தின் முடிவு என பொருள் கொள்ளலாம். துர்கா தேவியின் இந்த வடிவம் அரக்கர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. காலராத்திரி கரிய நிறம் கொண்டவள். இவள் கருநீல நிறத்தவளாகவும் குறிப்பிடப்படுகிறாள். இவள் கழுத்தில் கபால மாலையை அணிந்திருக்கிறாள். 4 கரங்களோடு காணப்படும் இந்த தேவியின் ஒரு கரத்தில் வஜ்ராயுதமும் மறு கரத்தில் அரிவாளும் இருக்கிறது. மற்ற 2 கரங்கள் பக்தர்களுக்கு அபயம் அளிக்கிறது. இவள் கழுதையை வாகனமாக கொண்டிருக்கிறாள். இவளது பார்வை பட்டாலே பாவங்கள் யாவும் தொலைந்து போகும் என்றும், துஷ்ட சக்திகள் யாவும் தூர ஓடும் என்றும் கூறப்படுகிறது. இவள் அசுரர்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடியவள், அதே நேரம் தனது பக்தர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவள் என்பதால் இவளை சுபங்கரி என்றும் அழைக்கின்றனர். உடல் சக்கரங்களில் இவள் 7ஆம் சக்கரமாம் சகசிரஹாரத்திற்கு உரியவளாக கூறப்படுகிறாள். காலராத்திரி தேவிக்கு இரவில் பூக்கும் மல்லிகை பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். எனவே நவராத்திரியின் 7ஆம் நாளில் காலராத்திரி தேவிக்கு இரவில் பூக்கும் மல்லிகை பூக்களை அர்ச்சித்து வழிபடலாம். புராண வரலாற்றின்படி சண்டமுண்டர்களை சம்ஹாரம் செய்வதற்காக தேவி சாமுண்டி தோன்றினாள். இந்த சாமுண்டி தேவியின் நெற்றிக்கண்ணில் இருந்து காலராத்திரி தேவி தோன்றியதாக கூறப்படுகிறது. சாமுண்டி தேவி இரத்த பீஜனை அழிக்க துவங்கிய பொழுது கீழே விழும் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஒரு இரத்த பீஜன் தோன்றிக் கொண்டே இருந்தான். இதனால் யுத்தகலம் முழுவதும் இரத்த பீஜர்களால் சூழப்பட்டது. இரத்த பீஜன் கடும் தவத்தின் மூலம் பெற்றிருந்த வரத்தின் காரணமாக அவனது உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் இரத்த பீஜனின் மற்றொரு உருவம் தோன்றியது. எனவே இரத்த பீஜனை அழிப்பதற்காக சாமுண்டி தேவியிடமிருந்து காலராத்திரி தேவி வெளிப்பட்டாள். இரத்த பீஜனை காலராத்திரி தேவி பலமுறை அழித்த பிறகும் அவன் மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த காலராத்திரி தேவி தனது வாயை அகலமாக திறந்து அசுரனது ஒரு துளி ரத்தம் கூட பூமி மீது சிந்தாதவாறு முழுமையாக குடித்து அசுரனை அழித்தாள். இன்றைய பதிவின் வாயிலாக காலராத்திரி தேவியின் வரலாற்றினையும் பெருமைகளையும் நாம் அறிந்து கொண்டோம். காலராத்திரி தேவியின் சிறப்புகளையும் பெருமைகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.